Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐஎம் மாஸ்டிங் கிளாவ் கிரிப் மைன்கிராஃப்டோட பெஸ்ட் மொபைல் பேப்பரான ஜிட்டர் க்ரோ இந்த கிரிப் தான் யூஸ் பண்ணுறாரு. இந்த கிரிப்பில் அவங்க தம்பு வச்சு மூவ் பண்ண போகிறீங்க, இண்டெக்ஸ் வச்சு ஜம்ப் பண்ண அட்டாக் யூஸ் பண்ண போகிறீங்க, இன்னொரு தம்பு வச்சு எய்ம் பண்ண போகிறீங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் தான் அவங்க நைட் ஃபியூரி. ஸோ கைஸ், நம்ம வந்து பண்ணால் ஒரு ஃப்ளாட் வேர்ல்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பண்ணால் பிரிட்ஜ் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு எசென்சியலான பிரிட்ஜிங் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். அதாவது மோஸ்ட் ஆஃப் த பெட் வாஷ் கேம் மோட்ஸ், ஸ்கை வாஷ் அந்த மாதிரி கேம் மோட்ஸ்க்கு தேவைப்பட்ட பிரிட்ஜிங் எல்லா பிரிட்ஜிங் மெத்தட்ஸுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது நார்மல் ஜம்ப் பிரிட்ஜிங் தான். நீங்கள் 3 பிளாக் முன்னாடி வந்து பண்ணிங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜிங் மெத்தட்ஸ்லாம் பண்ணணும். அடுத்து பிளாக்கை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாக் நின்றுட்டு பண்ணுற பிரிட்ஜிங், அந்த பிரிட்ஜிங் பண்ணேன். அதுக்கப்புறம் பிளாக் மேலே இருந்துக்கிட்டு கீழே வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு பிரிட்ஜிங் பண்ண முடியும், அந்த மெத்தட்லேயும் பிரிட்ஜிங் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான பிரிட்ஜிங் மெத்தட்ஸ் மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு வேர்ல்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா எய்ம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எய்ம் பிவிபியில் ஒரு ஆஃப் இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் செட்டப்பில் இந்த பட்டன்ஸை வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அழுத்துறது மூலிமா நம்ம எய்மை ரியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பிவிபிலையும் நம்ம எய்ம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சில சர்வர்ஸ்லையும் ஜாயின் பண்ணி நான் என்னோட எய்மிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ கைஸ், நம்ம பிவிபியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஜக்காக்குள்ளே வந்து வந்திருக்கேன். இது ஒரு பிவிபி ப்ராக்டிஸ் சர்வர். பட் இதில் என்ன பிரச்சனைனா, ஜக்காவில் நான் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கிளிப்ஸுமே போயிருந்துச்சு. இந்த ஒரு கிளிப்பு ஸ்டார்டிங் எடுத்து பாதி மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சர்வரில் எடுத்தால் தான் பிரச்சனையாகுதுன்னு ஒரு பிவிபி ப்ராக்டிஸ் வேர்ல்டு இருக்குது. அந்த வேர்ல்டு இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்க பாட்ஸோடு வந்து பண்ணால் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இது வந்து பார்த்தா நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கிளாவ் கிரிப் வந்து நான் ஆரம்பிக்கும் போது எடுத்த கிளிப்ஸ் தான் கைஸ். இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கிளாவ் கிரிப் லேர்ன் பண்ணிட்டு கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அந்த பாட் கூட ஓரளவுக்கு கீப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாக்ஸிங் பண்ணலான்னு வந்தேன். அதாவது பாக்ஸிங் வந்து பண்ணால் ஒரு கேமோட இதுலேயும் நீங்கள் காம்போ பண்ணோம். யார் அதிகமாக நெச் எடுக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஃபஸ்ட்டு கெட் 100 hits வின். ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் ஒரு பயங்கரமான டிவைஸ்லாம் வச்சு விளையாடல. ஒரு 2GB RAM டிவைஸ் வச்சு தான் விளையாடுறேன். பொட்டேட்டோ டிவைஸ் தான். பட் ஸ்டில் நான் ஓரளவுக்கு நல்லாவே பீப் பண்ணேன். அண்ட் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ஆட முடியாது. ரொம்பவே கேவலமாக லேக் ஆகும். அண்ட் என் வாய்ஸே இப்போ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ கைஸ், கையெல்லாம் வலிக்குது கிளாவ் கிரிப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்படி பண்ணுங்க முடியல கைஸ். இப்போ விளையாடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஹேண்ட்ஸ்லாம் பெயின் ஆகுது. இண்டெக்ஸ் பட்டன் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது இட்ஸ் இஸ் ரியலி டஃப். அண்ட் என்னால் ரொம்ப அதிகமான சிபிஎஸும் கெயின் பண்ண முடியல. நான் இப்போ நார்மல் கிளிக்கிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்க்ரீஸ் நிறையவே கிளிக்கிங் மெத்தட் இருக்குது. ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். நம்மளுடைய ஹிட்ஸும் அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு நம்ம ஆப்போனண்ட்டை விட. நம்ம ஆப்போனண்ட் எய்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஸ்டேஃபிங்கும் பண்ணணும். நிறையவே பிவிபி ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம், எய்ம் இம்ப்ரூவ் பண்ணோம், சிபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. கன்ஃபார்ம் தமிழ் கம்யூனிட்டியில் மொபைல் பிவிபியை நான் ரெவல்யூஷனைஸ் பண்ணணும் அப்படின்ற எய்மோட தான் வந்திருக்கேன். முடிய போகுது அவன் கதை. ஸோ இட்ஸ் ஓவர் ஃபார் ஓகே கைஸ். பாடி எவ்வளோ நேரம் ஆகிருக்கு இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன். நான் ஏன் இந்த 2 கேமும் சூஸ் பண்ணேன், சும்மா அண்ட் பாக்ஸிங்னா, இது மூலமாக ரியலாக நம்மளோட பிவிபி ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக சூஸ் பண்ணேன். ஓகே, ஹோல்ட் அப், திஸ் இஸ் a W காம்போ. லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ ஓகே ப்ரோ, வெயிட் ப்ரோ. இன்னும் வாங்கிக்க ப்ரோ, வாங்கிக்க. அவ்வளோதான் கதை முடிஞ்சது. பை ப்ரோ. ஸோ 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வின் 4 rounds வின் ஐ திங்க். ஸோ சரி, ஓகே நம்ம காம்போ ஆகிட்டுருக்கோம். கதை முடிஞ்சு நம்மளை காம்போ பண்ணிட்டாங்க. நான் இன்னுமே என்ன பண்ணால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பயங்கரமாக டெவலப் விளையாடுற பிளேயர் இல்லை. பட் நான் அந்தளவுக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எப்படியாவது நான் பயங்கரமான பிளேயர் ஆவேன். நான் இப்போ தான் 200 subscribers அடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக 2026 போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, ஸ்கூப் அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அண்ட் வி வாண்ட், எஸ் லெட்ஸ் கோ, ஜெயிச்சாச்சு. ஸோ கைஸ், இன்டென்ஸ் மியூசிக் ஆன் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு கண்டெஸ்ட்டு. அதாவது கிளாக் கிரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்பவே வீக்காக தான் இருக்கேன். சாதாரணமான கிரிப்பில் மைன்கிராஃப்ட் பீப் பண்ணுறதை விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பட் இந்த ஒரு கிரிப்பில் பீப் பண்ணும்போது நம்ம ஸ்கில்லை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் இந்த கிரிப்பை தான் அவங்க பிவிபிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நானே சொல்லியிருந்தேன் பெஸ்ட் மைன்கிராஃப்ட் மொபைல் பேரும் இந்த கிரிப்பை தான் யூஸ் பண்ணுறாருன்னு. ஸோ இப்போ நான் ஒரு பெட் வாஷ் மேட்ச்சில் ஒரே ஒரு கேமை ஜெயிக்கணும். ஸோ இது ஸ்டார்டிங் கிளிப் தான். நான் இந்த கிளிப்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருந்தேன். ஸோ நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டு போய் டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்போனண்ட் இன்னும் வரல, ஸோ நம்ம ஈஸியாகவே இது பண்ணிக்க முடியும். வெயிட் பண்ணி கைஸ், நம்ம ஆப்போனண்ட் ஏற்கனவே வந்து பண்ணால் இதாகிட்டோம் போல், எலிமினேட் ஆகிட்டோம் போல். அதாவது சில பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டு வெளில போயிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கான்க்ரீட் வாங்கிட்டு அதை வச்சு நம்ம டிஃபென்ஸை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் அப்டேட் பண்ணிட்டு உட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் மிட்டுக்கு போயிருந்தேன். அண்ட் அங்கே வந்து பண்ணால் எமரால்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ அங்கே மாதிரி எமரால்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஐ காட் மை செல்ஃப் டைமண்ட் ஸ்வாட் எடுத்துகிட்டு நான் வந்து பண்ணால் நம்ம ஆப்போனண்ட்டை ரஷ் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். 5 மணிமே வந்து பண்ணால் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்வென்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு தேவைப்படுறது பிளாக்ஸ் அண்ட் ஒரு பிக்கேக்ஸ் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ ரெட் டீம் மட்டும் தான் இப்போ ரிமைனிங் இருக்காங்க. ஸோ வாங்க போவோம். வி காட் தே லூட் அண்ட் அவங்க இப்போ இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸி ரெட் டீமோட பெட் கதை முடிஞ்சுது. ஓகே, அங்கே தான் இருக்கான் ரெட்டு. ஸோ இந்த டைமில் பார்த்தா ஃபோன் இதாகணும். ஓகே கைஸ், ஓகே அவன் நம்மளை அடிச்சிட்டான். மை காட் டேஸ், ஜெயிப்போமா இல்லையா? ஒன் மோர் கிளிக் அண்ட் இஸ் டெட். லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. ஃபைனலாக கிளாக் ரிப்ளை என்னால் ஏதோ உருப்படியாக பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் தோத்துக்கிட்டே தான் இருந்தேன், பட் இப்போ ஜெயிச்சிருக்கேன். ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் நிறைய வீடியோஸோட வந்து சேர்றேன்.